கர்த்தருக்கு பிரியமற்றது இந்த கட்டிட சபைகளும் அதில் பாடும் பாடல்களும். இன்றைக்கு இப்போ ஆவடியில் இருக்கிற கேப்ரியல் தாமஸ் ராஜ் கட்டியிருக்காரு. இவரை பார்த்து நிறைய பேருக்கு ஆசை வராதா? நாமளும் பெரிய சபையை கட்டணும், கட்டிட சபையை கட்டணும், நாமளும் பெரிய பெருமையும் புகழையும் அடையணும், இந்த கிறிஸ்துவ உலகத்தில் நம்மளையும் ஒரு பெரிய பாஸ்டர்னு 4 பேர் சொல்லணும் எதிர்காலத்தில் அப்படின்ற ஒரு ஆசை வருது பாருங்க. எல்லாருக்கும் வரத்தானது. இந்த மாதிரி ஆசையை தூண்டுறவங்கள எவ்வளோ மக்களுக்கு எதிரானவங்க பாருங்க. மக்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கிறவங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு பைபிளில் சொல்லிக்குது. நான் சொல்லலைங்க, பைபிள் என்ன சொல்லிக்குது? ஒருவருடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கிறவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. எதை வேணாலும் வீணடிச்சிரு, ஆனால் சென்ற நம்மை விட்டு கைவிட்டு போன நேரத்தையும் காலத்தையும் திரும்பவும் கொண்டு வர முடியாது. இந்த வேதமானது ஒரு டைமை முக்கியத்துவப்படுத்தி எழுதப்பட்டது. அது யாருக்கும் தெரியாது.